மணிகண்டன், எனக்கு பர்சனலாக ஐ வாண்ட் டு டெல் யூ, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க 2024. இல்லை வந்தோடனே சொல்லியிருந்தாரு கேமராக்கு நீங்கள் இது கேட்ட மாதிரி, சாரி மிமிக்ரி கேட்ட மாதிரி. இப்போ ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு வரும்போதும் நம்ம பேசுறது அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் எடுப்படுமான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி. இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமா இருக்கு. ஆனா உண்மைதான் ஆக்சுவலி. இல்லை உண்மைதான் சார். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னா நிறைய அவர் வீட்டுக்கு அடங்க மாட்டாரு, தண்ணி அடிப்பாரு, காசு கொடுக்க மாட்டாரு, பெத்தவங்களை அடிப்பாரு, அவெல்லாம் ஹீரோவா இருப்பான். இல்ல நான் அப்படி சொல்லல, அது தப்புன்னு சொல்லல, அது மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? இல்ல நான் அப்படி தப்பு சொல்லல. இதுவா எஸ்ஆர் பட கதையா? இல்ல கொஞ்சம் டிராகன் ஞாபகம் சொல்லல. The way I tell the story, இதை இந்த மாதிரி சொல்லணும், இந்த லாங்குவேஜில் சொல்லணும், இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னை ஃபேசினேட் பண்ணதே தவிர இந்த கதையை சொல்லணும், இந்த கருத்தை சொல்லணும், ஆர் இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுங்கிறது என்ன பெருசாக ஃபேசினேட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நான் பார்க்குற படங்கள் அப்படி பார்க்க விரும்புகிறேன். சிக்னேச்சர் தான் நீங்கள் முன்னாடி சொன்னதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நல்ல படம் பண்ணுவார். அதான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப நன்றி அந்த காம்ப்ளிமெண்ட். என்னன்னா நான் வந்து முன்னாடி பேசிட்டீங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்றது ஐ பிலீவ் இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ். அதாவது உங்க ஈகோஸ் இது எல்லாமே செருப்பை கட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி ரைட்டர்ஸ் ரூம்குள்ள வந்துடணும். இந்த இடத்துல என்னை இம்ப்ரெஸ் பண்றதோ இல்லை நான் வந்து அவங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கிறதோ அவங்க என்கிட்ட எல்லாத்துக்கும் போடுறதுமே there's no point. என்னன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் எழுதும் போது பார்ட் 1 ஐடியாவில் எழுதல, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அது ப்ரொமோஷன் கிட்ட வரும்போது பட் உங்களுக்கு இருக்கிறத விட எனக்குலாம் ரொம்ப மோசமா ஒன்று இருக்கு. கார்த்திக் செஞ்சுட்டானுங்க கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து இது நாளே இயக்குனர் கதைகளா? ஆமா சார், அந்த ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பாரு ஒரு சாங், டிராகன் கிவ்ஸ் சர்ச் ப்ரொமோஷன் வர்ஷினி தானே? அதுதான் most of the films சொல்றேன். நட்சத்திரம் ஆர் சார்பட்டா ஆர் நவரசா சூப்பரா இருந்தது. of course. ஓகே, thank you. So லவர் வந்து இது வந்து ரவுண்ட் டேபிள் சொல்லாம மணிகண்டன் அப்ரிசியேஷன் சார் அப்படிங்கிற மாதிரி. of course டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது நான் பயந்துட்டே இருந்தேன், எங்க நல்லா இல்ல சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு ஓடிட்டாரு, நான் பயந்துட்டேன், போச்சு பிடிக்கல போல. அது எப்பயுமே அப்படிதான். எனக்கு வந்து அந்த படம் முடிச்ச உடனே sometimes you want to be alone thinking about it. உடனே வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா லைக் ஐயோ ஒரு மாதிரி நான் பயந்துட்டேன் சார். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சார் நான் பயந்துட்டேன். ஐயோ ஓடுறாரு, முடிஞ்சது போல, ரிவ்யூ போட்டுறாரு. எல்லா படத்துலயுமே 18 தான் இருப்பேன். என்ன அடி இது வரைக்கும் எல்லா படத்தையும் அடி தான் வாங்கியிருக்கேன். லவர் பாசிட்டிவ் தான் சொன்னார். லவர் பாசிட்டிவ் சொன்னேன் சார். லவர் ஆமா சார். சரி, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிட்டு. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Anuj Styles, Rakangal Palavidam, ஒவ்வொன்றும் உலகத்தரம். Present the Galata Plus Meha Tamil Half Yearly Roundtable 2025. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Sheen Lac, Speciality Coatings, Always Shining Sheen Lac. Darling, Mobile உலகின் Superstar. Hospitality Partner, introducing Sky, the newly unveiled conference banquet space at Somerset Greenways, Chennai. Hello everyone, welcome to the Galata Mega தமிழ் ரவுண்ட் டேபிள், ஹாஃப் இயர்லி ரவுண்ட் டேபிள். இந்த வருஷத்தில் நடந்த முதல் 6 மாதத்தில் ஒரு படத்தை பற்றி பேசலான்னு ஒரு கொஞ்சம் முன்னாடியே இந்த இன்டர்வியூ நடத்தலான்னு நினச்சோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவங்க யாருன்னு அவங்களே ஒத்துக்கிட்டா கொஞ்சம் நீங்கள் தானா? நீங்கள் தானா? நைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்மிட்டிங். வை திஸ் காட் டிலேட்? ஜூனில் நடக்குது, ஜூலையில் நடக்குதுன்னு எல்லாரும் கேட்டால் அது சொல்லணும்ல, அதனால ஒரு ஸோ பட் தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். யா, ஸோ நீங்கள் எல்லாமே இப்படி வீரதீரசனை பண்ணியிருக்கீங்களே. ஸோ தட்ஸ் வீரதீர சூரன். இவர் டிராகன், அவர் குடும்பஸ்தன், இவர் வந்து மெனி திங்ஸ் பட் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இவங்க வந்து பண்ணாததே கிடையாது. ஷீ இஸ் லைக் தமிழ் திரையுலகின் தாய் சொல்லாமா? சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ அதான் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ வெல்கம்ஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ வாண்ட் டு பிகின் வித் யூ. இந்த அம்மா ரோல்லையே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மா ரோல் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் இயர் ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அங்கமால்னு. ஆனால் இந்த வருஷம் வந்து அதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ரைட்? ஸோ அதில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்னு இது வந்தது.
அந்த அம்மா ரோல் வந்து மற்ற அம்மா ரோலை விட ஏன் டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து இப்போ இங்கே நான் பண்ணுற அம்மா மெயின் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். ஓகே, மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு தக் லைஃப்னு சொல்லலாம். அவங்க அழாம பண்ண ஒரு அம்மா ரோல், தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். தட் இஸ் த மெயின், யூ நோ, பிகாஸ் ஷீ இஸ் தக் இன் தட் மூவி. ஸோ ரைட், இட்ஸ் எட் டு பி ரிலீஸ்ட். ஸோ அது ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனதுனால இட்ஸ் 2024ன்னு சொல்கிறோம். பட் இங்கே லுக்கிங் ஃபார் அ ரிலீஸ் ஃபார் தட் ஃபில்ம். எஸ், யூ நோ இட்ஸ் டஃப். ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஷீஸ் அ மதர் இன் அ வில்லேஜ். அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு பழக்கம் இல்லை. அண்ட் அவங்க சன் வந்து ஒருத்தரை லவ் பண்ணும்போது தட்ஸ் ரிச் ஃபேமிலி. ஸோ அந்த சன்னுக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆகிடுது. தட் இஸ் ஐயோ அம்மா இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஆனால் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் மதர்ஸ். பிகாஸ் யூஸ்வலி அம்மா ஆனால் ஒரு சாக்ரிஃபைஸ் இது அது அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து நான் ஏன் என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ தட் ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஐ ஹோப் தட் Mr. Yuvraj Ganesan is able to help you with your film. So அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு சொல்லல அவர்கிட்ட, நான் சொல்லல. கேமரா முன்னாடி எப்படின்னு சொல்லிடுங்க. அது கைண்ட் ஆஃப் திங். பட் சீரியஸ்லி ஐம் ஜஸ்ட் கிடிங். பட் இட் நீட்ஸ் இல்ல கேட்டிருக்காங்க சார், படம் பார்த்துறேன், சீக்கிரம் பார்த்துறேன். இல்லை, இட் நீட்ஸ் ஹெல்ப். பிகாஸ் யூனோ விமன் சென்ட்ரிக் அப்படின்னா எவ்வளோ திண்டாடும் தெரியும்ல. அது இன்னும் இருக்காங்க. பிகாஸ் இவங்களோட ஃபாதர் இன் லா மிஸ்டர் கே பாலச்சந்தர், அவர் வந்து வென் ஹி வாஸ் மேக்கிங் ஃபில்ம்ஸ், அவர் படம் எல்லாமே சுஜாதா, சரிதா அந்த மாதிரி தான் அவங்க லீட் ரோல்ஸே அந்த அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. வாட் சேஞ்ச் இப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு 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 அப்பயும் ஹீரோஸ் இருந்தாங்க, அப்பயும் பெரிய படம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தட் தேர் வாஸ் தட் ஸ்பேஸ் டு மேக் உமன் ஸ்டோரிஸ். அது இந்த அங்கம்மாள் மாதிரி படங்கள்னு வச்சுக்கோங்களேன். வை ஹாஸ் தட், அந்த ஸ்பேஸ் எங்கே போச்சு அது? சார் எனக்கு இப்போ நிறைய உமன் சென்ட்ரிக் படம் இப்போ நிறைய வர மாதிரி தான் சார் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி எனக்கு அந்த காலகட்டத்தோட இது எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் there's lot of women centric films that are coming out now, and basically it's true with the markets when it comes to the theatrical releases. And இப்போ நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வேர் எல்லாமே விமன் ப்ரோட்டகனிஸ்ட் வச்சு நிறைய கதைகள், நிறைய படம். ஐ திங்க் நயன்தாரா மேம், லாட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஐ திங்க் ஹேஸ் அ இவங்க கீர்த்தி சுரேஷோட இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய படங்கள் ஐ திங்க் இட் இஸ் கமிங். ஏன் இதுக்கு இப்போ நிறைய வர மாதிரி எனக்கு இருக்குது சார். மேபி ரைட் டைம் அண்ட் ரைட் ரிலீஸ் அண்ட் ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் த right. I feel a lot of women centric films are coming out right now. Right. So before we continue, I want நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க அமரனோட ஆடியோ ரிலீஸ் போது. அது என்னன்னு சொல்லிடுங்க. ஸோ தட் என்ன சொன்னேன், பிகாஸ் அங்கே லோகேஷ் கனகராஜ் முன்னாடி உட்காந்துருந்தாரு. அதனால் எனக்கு அவரை பார்க்கணும், அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் எப்போ போய் வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணிவிட்டு ஜிவி பிரகாஷ் எல்லாம் க்ரூ எல்லாம் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணும் அதெல்லாம் பண்ணிட்டு, லோகேஷ் கனகராஜ் சார் உங்கள் படத்தில் அவர் படத்தில் நடிக்கணும், ஆனால் வாய்ப்பு கேட்டால் கிடச்சிடாது. ஸோ பெண் வில்லி கதாபாத்திரங்களே கிடையாதா சார், அப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்னை கன்சிடர் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டேன். அவர் ஏதோ ஒரு வாய்ப்பு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் இங்கே சொல்லணும். திடீர்னு தோணுச்சு சூப்பரான ஐடியா இல்லை, ஒரு பெண் வில்லி கேரக்டர் அப்படின்ட்டு அவங்க பண்ணலாம். இன்னைக்கு கூட ஒரு போஸ்டர் நேற்றுக்கு வந்துருந்துச்சு, எல்லாம் ஒரு 7-8 ரஜினி சார் உட்பட எல்லாமே மேல் கேரக்டர்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஐயோ அதில் ஒரு ஓரத்தில் ஒரு நமக்கு ஒரு முரட்டு முகமாக ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை சொல்கிறாரு அவர். யுவராஜ், உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 3 ஃபிலிம்ஸ் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு லவர் அவர் நடித்த படம், அண்ட் இந்த வருஷம் த பிக்கஸ்ட் சென்சேஷன்னு கூட சொல்லலாம் இன் அ வே, பிகாஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம், ஒரு ஸ்டார் வேல்யூன்னு சொல்ல முடியாத ஒரு படம், ஆனால் லைக் பெரிய ஸ்டார் வேல்யூன்னு சொல்ல முடியாத படம். அண்ட் இட் பிகேம் சச் அ பிக் ஹிட். ஐ வாண்ட் யூ டு டெல் மீ, நீங்கள் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சதில்ல, அபிஷாந்தோட கிவன் யூ அந்த ஸ்கிரிப்டில் இருந்து வாட் சேஞ்ச் ஃபார் யூ டு மேக் இட் சச் அ பிக் ஹிட்? இல்லை சார், குட் நைட் பண்ணும்போதும் நாங்கள் குட் நைட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ஐடியாஸே இல்லை சார். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், லைக் அது எப்படி போய் ஒர்க் ஆக போகுது. பட் கதை இருந்தது, அது பண்ணணுன்றது தான் சார் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மணி அவர் வந்தது மட்டும் தான் எங்களுக்கு இனிஷியலான ஒரு ஃபர்ஸ்ட் திங்காக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வருவாங்களா, எங்களால் படம் பண்ண முடியுமா, லைக் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணும்போது, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணும்போதும் வந்து உங்களால் படம் ரிலீஸ் பண்ண முடியுமா, என்ன படம் தான் பண்ண வரீங்கன்ற விஷயங்கள் இருந்தது.
அவர் வந்தார், அதுக்கப்புறம் ஷான் வந்தாங்க. ஸோ அந்த படம் ஈஸியாக எங்களால் பண்ண முடியுது. ஸோ அந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. ஏன்னா எங்களுக்கு சில விஷயம் இருந்தது சார், அந்த படத்தை என்னவா பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு இருந்தது. அந்த படம் பண்ணால் தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. லைக் லவர் பண்ணும்போதே எங்களுக்கு குட் நைட் ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு குட் நைட் என் கையில் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து லவருமே பண்ண முடியுது சார். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நான் அந்த கதை கேட்டதுமே தியேட்ரிக்கலாக பெரிய நம்பர்ஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. லைக் நிறைய மூமெண்ட்ஸ் பேக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நிறைய எமோஷன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரும்போதும் ஆடியன்ஸ்க்கு இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். ஏன்னா குட் நைட் பண்ணும்போதும் இன்னும் சில இடங்கள் புஷ் பண்ணியிருந்தா என்ன பெரிய நம்பர்ஸ் பண்ணியிருக்குமோ சின்ன தாட்ஸ்லாம் இருந்தது சார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கரெக்டாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி கேட்கும் போதே எனக்கு வந்து தியேட்ரிக்கலாக பெரிய நம்பர்ஸ் பண்ணுன்ற பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஏன்னா அதனால தான் நாங்கள் வந்து படத்துக்கு நம்பர்ஸாமே லைக் ஒரு நம்பர்ஸ் லிமிட் பண்ணுறது, ப்ரமோஷன்ஸுமே நல்லா தான் நாங்கள் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அந்த படம் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் இனிஷியலி அபிஷன் வந்து நரேட் பண்ணும்போதே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இந்த ஒரு இந்த பஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் சார். அந்த முள்ளியோட கேரக்டர் ஃபிலிம் இருக்கும் ஆக்சுவலி. அந்த சின்ன பையன். ஆமா சார், அவன் வந்து போய் சொன்னான்ற ஃபிலிம் இருக்கும். அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு லைக் இந்த ரைட்டிங்ல ஒரு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அடுத்து வந்து அந்த டெத் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கு இப்போ செகண்ட் ஹாஃபோட அந்த பெரிய ஜங்க் ஒன்று இருக்கு சார். அந்த ஜங்க்ல வந்து அந்த உமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த வீடை கிளீன் பண்றது உங்க அம்மா தான், நீங்க எதை பண்றதுனா அம்மா கிட்ட தான் பண்ணணுன்ற இடம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ வந்து அந்த படத்துல எல்லா பேக்கேஜுமே பக்காவா இருந்தது சார். ஸோ அதனால வந்து நான் வேற எதை பத்தி நான் கவலைப்படல. லைக் அந்த படம் தியேட்டரிக்கல பெரிய நம்பர் பண்ணணுன்றதை நான் ரொம்ப கான்ஃபிடன்ட் இருந்தேன் சார். டீமே என்டையர் டீமேவே ஸோ அந்த படம் பண்ணும்போதும் அது நம்பர்ஸாக பெருசா பண்ணணுன்ற கான்ஃபிடன்ஸ் சார். அது அதை விட பெட்டர் தான் பண்ணுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு கான்ஃபிடண்டாக தான் சார் பண்ணோம். இல்லை, ஐ ஆல்சோ வாண்ட் டு நோ பிகாஸ் நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசர், பிகாஸ் இங்கே வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு தே சூஸ் த ஆக்டர், டைரக்டர் யார், இந்த பேக்கேஜிங்காக ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் தே கைண்ட் ஆஃப் ஸ்டெப் பேக். பட் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக வந்து இந்த படத்தில் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு யூ புஷ் சம் மொமெண்ட்ஸில் நம்ம முன்னாடி பேசினப்போ கேன் யூ டாக் அபவுட் தோஸ்? இப்போ என்டையராக நாங்கள் பேக்கேஜ் பண்ணுறது சார் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு நல்ல கண்டென்ட் பண்ணும்போது கண்டென்ட்னா கதை, திரைக்கதை. ஆமாம் சார், கதை என்டையர் ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் நம்ம கதை திரைக்கதை அப்படி இல்லை சார், ஸ்கிரிப்ட் தான் சார் சொல்லலாம், மொத்தமாக சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே இல்லாமல் பண்ண முடியாது. கதை இல்லாமல் நம்ம திரைக்கதை அந்த மாதிரி தானே சார். லைக் எனக்கு என்ன அது பேக்கேஜ் பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சார் எனக்கு வந்து. லைக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல நம்ம படிக்கிறோம், சில இடங்கள் நமக்கு இந்த பர்டிகுலர் சில இடங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே சில தாட்ஸ் வரும் சார். சில இதெல்லாம் கேரக்டர் ஆர்க்கை தாண்டி போகும். படிக்கும்போது வந்து இந்த கேரக்டர் ஆர்க்கை தாண்டி போகுது. ஆனால் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், இந்த ரெண்டு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இல்லை இந்த இடங்கள் போகலாம், இப்போ இந்த இடத்துல போகிறதுனால தியேட்டரில் ஒர்க் ஆகும். பட் அது வந்து தெரியாமல் பண்ணல சார், தெரிஞ்சு கான்சியஸாக பண்ணது தான். ஸோ அது பண்ணுறதுனால ஆடியன்ஸ் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகுது. ஏன்னா சார் நாங்கள் பெரிய மாஸ் படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து சில மொமெண்ட்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும் சார். பட் எனக்கு ரைட்டிங்காக இல்லையே இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் அது தியேட்டரில் ஒர்க் ஆகும்போது சார் ஸோ சம்டைம்ஸ் நம்மளும் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்லேருந்தே பார்க்குறோம் நம்ம அதை. லைக் வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணலான்ற தாட் இருந்துச்சு சார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிம்ரன் டான்ஸ், அது வந்து நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மீட்டரில் கொஞ்சம் மேலே நிற்கிற ஒரு பட் யூ கான்ஷியஸ்லி செட் எனக்கு அது வேணும். இல்லை சார், அது வந்து ஸ்கிரிப்டில் இல்லை சார். அது வந்து சிம்ரன் மேம் வந்ததுக்கப்புறம் அபி வந்து எனக்கு இல்லைனா எனக்கு ஒரு மூமெண்ட் வேணும்னு சொல்லி அபி தான் ரொம்ப கான்சியஸாக சொன்னால். நான் இன்ஃபேக்ட் வந்து எடிட்டில் வந்து எடிட்டர் எடுத்துட்டார் ஆக்சுவலி. அந்த 2 டான்ஸ் இருந்தது, சஸ்ஸார் டான்ஸ் ஆடுவார், அந்த போர்ஷன் இருந்தது, சிம்ரன் மேம் டான்ஸ் ஆடுற போர்ஷன் இருந்தது. ரெண்டுமே எடுத்தாச்சு. ஏன்னா இல்லை கதை போகிற ஃப்ளோவில் தேவையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை தியேட்டருக்காக ஒர்க் ஆகும், இது கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லும்போது பரத் ரொம்ப கான்சியஸாக இருந்ததுனால சஸ்ஸார் வேண்டாம். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுது. ஸோ அவரோட டான்ஸ் வேண்டாம் அப்படின்றது அவர் ரொம்ப கான்சியஸாக இருந்தால் சரி ஓகே சிம்ரன் மேம் தானே கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த விஷயம் இருந்தது சார். டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அந்த இடத்துல. ஏன்னா எனக்குமே என்னன்னா சரி கதையை தாண்டி போகணுமா அப்படின்றது இருந்துச்சு. பட் ஆனால் தெரியுதுல்ல சார், ஒரு பெரிய ஆடியன்ஸோட பார்க்கும்போது மொமெண்ட்ஸ் பெருசாக இருக்காச்சு சார். ஸோ அது ஃபீல் ஆச்சு. ஸோ திங்க் ஸ்பெண்டிங் ஆன் த நீங்கள் அந்த சாங் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஏன்னா இப்போ சாங் ரைட்ஸ் வாங்குறதே ஒரு பெரிய இது சார். இட்ஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட். நீங்கள் கிட்டத்தட்ட சில சாங்கு சில இதெல்லாம் வாங்குறது வந்து நம்ம மியூசிக் டைரக்டருக்கு பே பண்ணுறதை விட அதிக எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் அந்த மாதிரி ஒரு படத்தில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் அது இப்போ டைரக்டர் கேட்குறது அந்த மொமெண்ட்காக. பட் இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஃபார் அ சாங் லைக் சே ஒரு பிக் நம்பர்ஸ். ஐம் சேயிங் நாட் இன் 1 digit lakhs, double digit lakhs. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதே ஒரு இட் இஸ் ஆல்சோ அ ப்ரொடக்ஷன். இட்ஸ் லைக் 1 day ஒரு 2 days நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு சமம் ஒரு பிட்டு. ஐ திங்க் டூரிஸ்ட் சாங்ல சார் நிறைய சாங்ஸ் இருக்குது. இனிஷியலாக MS பாஸ்கர் சார் இருக்கும், அவருக்கு ஒரு 3 சாங் இருக்கும். ஸோ அது எல்லா சாங்குமே ப்ரைஸ் பெருசு சார். ஒரு 9 seconds தான், ஆனால் பட் ஒரு ப்ரைஸ் வந்து பெருசு சார். லைக் அதுக்கப்புறம் மம்பட்டியான ஒரு பார்ட் யூஸ் பண்ணி அதோட அது லென்த் அதிகம், அதோட ப்ரைஸ் அதிகம். லைக் யூஸ் பண்ண சாங்ஸ்க்கான இது பெருசு தான் சார். நம்ம சார் அண்ட் ஓல்டர் சாங்ஸ்லாம் யாரோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா தான்
பிரச்சனை வரும், இதெல்லாமே வரும். பட் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ வெரி வெல் ப்ரொமோட்டட் ஃபிலிம்ஸ். I think when I watched before I went to the theatre to watch it itself, I know I'm going to a good film. They took lot of effort to என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் படத்தை நிறைய பேர் போட்டு காமிச்சாங்க, ஃபீட்பேக்ஸ். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் பரவுறதை விட இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த சர்க்கிளில் பீப்புள் த நியூஸ் கேரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஐ திங்க் டூரிஸ்ட் ஃபேமிலி வெண்ட் அண்ட் இது. அண்ட் ஐ திங்க் இட் ஹிட் த ரைட் ஸ்பாட். எங்கன்னா எனக்கு பிடிக்கும் சார், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி படங்கள் பிடிக்கும். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு கலா இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஐ லவ் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏன்னா எவ்வளோ சோகமாக போயிட்டு திடீர்னு ஒரு காமெடி அது ஒர்க் ஆகும். அந்த டெத் சீனில் கூட போய் அவங்க அப்பா கிட்ட அந்த சீக்வன்ஸ்லாம் இட் வாஸ் அ பர்ஸ்ட் அவுட். அந்த குட்டி பையன் வந்துட்டு அவன் கதை விட்டுருக்கான் அப்படின்றதுன்ற அந்த ரிவியூலுமே சூப்பரான மூமெண்ட். ஐ திங்க் இட் கனெக்டட் வெரி வெல் வித் த ஆடியன்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ சென்னைக்கு வரவங்க, வெளியூர்லேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து வேர் ஆல் சம்வேர். இப்போ நம்ம வெளியூருக்கு போய் படித்தாலும் வேற ஒரு வேர் ஆல் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஃபீல் லைக் அ ரெஃப்யூஜி, ரைட்? ஸோ அது எல்லா ஆடியன்ஸ்க்குமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. மெயின்லி இன் தமிழ்நாடு, சென்னை, பீப்புள் ஹூ கம் ஃபார் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். ஐ திங்க் த ஃபிலிம் ரெசனேட்டட். நல்லா நிறைய பேர் அழுது படம் பார்த்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி. இல்லை, தட்ஸ் ட்ரூ. பட் நீங்கள் வந்து எழுதும்போது டு யூ சே தட் இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ, நான் இந்த பாட்டை இவ்வளோக்கு வாங்குறேன், நான் இந்த டெக்னீஷியனை இவ்வளோக்கு ஹையர் பண்ணுறேன், ஸோ ஐ ஹாவ் டு ரைட் மை ஸ்கிரிப்ட் ஸோ தட் தேர் இஸ் அ சான்ஸ் தட் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா? பிகாஸ் ஐ நோ தட் யூ ரைட் வெரி ஆர்கானிக் ஸ்கிரிப்ட், பட் எங்கேயாவது பின்னாடி அது ஓடிட்டு இருக்குமா? தட் இஸ் சார், இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஓமை கடவுளை பண்ணுறப்போ இட் இஸ் a 3 crore film, sir. It was done in 3 crores with Vijay Sethupathi sir doing a guest role. But the 3 crores accommodated all the actors, technicians, music and everything. But the same film when I did in Telugu, it was 15 crores. ஸோ ஒன்றும் இல்லை சார், இப்போது கண்டென்ட் இப்போ நான் எழுதும் போது சம்டைம்ஸ் என்னென்னா எனக்கே தெரியும் இது நம்ம வாய்ப்பே இல்லை, இந்த பட் நம்மளால் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் படத்தில் இந்த இதில் இது கிடைக்காது. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு டூ த சேம் இமோஷன் வித் இன் த சேம் வேறு லிமிடேஷன்ஸில் அப்படின்றது சார். யூ கேன் திங்க், பட் reality speak, when you speak, sometimes you have to adjust according to the budget and also make the film, because only then it's viable, it's okay. Somewhere you're not compromising on the content, but at least in the other. So I was able to do it in 3 crores in 35 days, but I can do the same film for 70 days with another actor with a bigger budget, with a bigger production, but the emotion is going to be the same. Adu one is. Secondly, இப்போ டிராகன் பொறுத்த வரைக்கும் we had the budget and அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் கதைக்கு என்ன பட்ஜெட், and at the end of the day, heroes market, everything comes along with the budget that you're making, sir. I had a leisure budget to do this film and we didn't compromise anywhere. But இப்போ இந்த சாங்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் லைக் இந்த இதில் முன்னாடியே கொடுத்துரும். ஏன்னா இப்போ எழுதும் போதே இங்கே இந்த சாங் இப்போ மலரே நான் யூஸ் பண்ணியிருப்பேன், we know that it's going to use it. So அதுக்கான பட்ஜெட் என்னன்றதை ஸ்டார்டிங்லேயே will start to work. So they'll negotiate, it will start in a heavy budget, then ஸ்லோவாக பேசி அப்படியே ஒரு இதுக்கு வரும். ஸோ இட் இஸ் ஆல் அ ப்ராசஸ் தட் இஸ் பீன் இன்டர்லிங்க் சார். அண்ட் இஃப் நீங்கள் கேட்டிங்க ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்னா, யூ ஹேவ் டு கீப் த பட்ஜெட் இன் மைண்ட் வென் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் விச் ஹீரோ யூ டிங் அண்ட் விச் ஸ்கேல் ஆஃப் பட்ஜெட். இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் யூ கான் புட் த ப்ரொடியூசர் இன் அ வெரி என்ன சொல்கிறது, இஃப் தேர் கன்வின்ஸ்ட் completely to do that budget, then it's fine. But we have gone with a setup where இந்த இதில் படத்தை பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம போகும்போது ஐ திங்க் யூ ஹேவ் டு கீப் த பட்ஜெட் இன் மைண்ட். வீரதீரேஸ்வரன் ஐ ரியலி என்ஜாய்ட். பட் நீங்கள் எடுத்த ஒரு சாய்ஸ் வந்து ஐ வாண்ட் ஆஸ்க் யூ அபவுட் இட், பிகாஸ் நம்ம இது முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். பட் இட்ஸ் அ வெரி போல்ட் சாய்ஸ். தட் இஸ், இந்த கேரக்டர்ஸ் ஆர் லிவிங் இன் த ப்ரெசென்ட் அண்ட் அவங்க அப்போ என்ன பேசுகிறாங்களோ அவ்வளோதான் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு பாஸ்ட்டை பற்றி நான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிறது இல்லை. இட்ஸ் அ வெரி பிரேவ் சாய்ஸ், பிகாஸ் இங்கே வந்து நம்ம வி ஹாவ் அ ட்ரெடிஷன் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் டு த ஆடியன்ஸ் ஆல் த டைம். தட் இஸ் ஸோ தட் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக யூ மேட் அ வெரி கான்ஷியஸ் சாய்ஸ். அந்த படத்தில் ஆஃப்டர் தட் ஃபில்ம் வென்ட் த்ரூ ரிவ்யூஸ், ரிலீஸ், வாட் எவர் இட் இஸ், வாட் ஆர் த லேர்னிங்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம்? எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு ஆக்சுவலாக பிரச்சனை இருந்த மாதிரி இல்லை சார். ஓகே, வேர் வி ட்ரை டு எக்ஸ்பிளைன் சம்திங், எங்கே நம்ம திருப்பி அந்த ஃபஸ்ட் ஆக்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுமோ அங்கே தான் திரும்ப பிரச்சனையாச்சு. நீ எனக்கு தான் அப்படியே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப இந்த கதைக்கு வர, நான் தான் உன் படத்தை அப்படி பார்க்கல இல்லை, அப்படி தான் எனக்கு என் காதுக்கு வந்த லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு படம் நம்மளை கனெக்ட் பண்ணணும், ஆர் அந்த காட்சி நம்மளை கனெக்ட் பண்ணணும், இதோட அந்த வேலை முடிஞ்சு. இப்போ இவங்க பேசினாங்களே இதுக்கு முன்னாடி மூமெண்ட்ஸ், ஹை மூமெண்ட்ஸ் இருக்குல்ல,
அதை கொடுத்துட்டாலே தேட்டரில் ஒர்க் ஆகிடும். அதுக்கு ஒரு ஊரில் அப்படின்னு தேவையாங்கிறது இட்ஸ் எ பிக் கொஸ்டின். அது தேவையில்லைன்னு நான் நம்புகிறேன். அந்த மூமெண்ட்டை நோக்கி அந்த கதை போயிட்டா போய் இப்போ நம்ம நிறைய படங்கள் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம், அந்த படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த படத்தை நம்ம 10 நிமிஷம் நின்று பார்க்க வச்சிருக்கோம், அப்புறம் போயிருக்கோம் இந்த படம் நல்லா இருக்கே ஃபர்ஸ்ட்ல அப்புறமா பார்க்கலான்னு தோணும். அந்த 10 நிமிஷம் எப்படி ஹோல்ட் ஆயிருக்கும்? அப்போ அந்த சீனில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோ இதுக்கு முன்னாடி கேட்ட விதமோ ஆர் நம்ம பண்ண படமோ தான் அந்த சேஃப் ஜோனில் நம்மளை ப்ளே பண்ண வைக்குது. ஐ திங்க் தட்ஸ் நாட் நெசசரி. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இன்னுமே நம்ம படம் எப்படி ஆரம்பிச்சிச்சோ அந்த மாதிரி அதை முடிச்சிருக்கணும்னு தான் நம்புகிறேனே தவிர அதுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் இதனால என்ன பிரச்சனைனா அப்படின்னு ஒன்று நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறோம்ல, அது கண்டிப்பாக தேவையில்லை. அது தேவையே இல்லை. நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே உங்க படங்கள்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர். ஓகே. ஸோ இது எனக்கு எழுத வராது. ஐ மீன் எழுத வராது. ஐ மீன் அது எழுத பிடிக்க மாட்டேங்குது எனக்கு பர்சனலாக. பண்ணும்போதே அது வந்து ஏன் இது சார் அது அப்படி இல்லை சார். அது ஆக்சுவலாக ஈஸியாக வந்துடுது சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது எனக்கு வந்துடுது. அப்போ நான் அதை ரொம்ப கஷ்டப்படாமல் அதை வாங்கிக்கிறேன். எனக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மேபி இன்னும் பெட்டராக கிடைக்கும். அந்த எழுதுறதில்ல நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் படலான்னு தோணுது. தட் இஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எழுதுறது. மெயின் ஸ்ட்ரீமுக்கு எழுதுறது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு சொன்ன மாதிரி இப்போ ஒரு படம் இப்போ நான் பன்னேரம்பது பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கதை என்ன பட்ஜெட் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியாது. நம்ம இவ்வளோ தான். ஸோ என்னால் அந்த கதை யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வரைக்குமே. சின்னதாக இப்போ படமாக ஆரம்பிக்கும் போது இந்த ஹீரோ கூட பண்ண போகிறோம், இவங்க பண்ண போகிறோம், இது பெருசாக பண்ண போகிறோம்னு முன்னாடியே மைண்ட் செட்டில் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அந்த படம் எங்கேயுமே சின்னதாக இருந்துட முடியாது. ஸோ அப்போ அதை பெருசு பண்ணுறதுக்காக 100 பேர் வேணாம், 1000 பேரா, இதில் இந்த கார் வேணாம், ஒரு 10 கார், அப்படி பண்ண முடியாது. ஐ மீன் தேர் ஷுட் பி லேயர்ஸ் இன் தி ஸ்க்ரீன் பிளே. சார் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இந்த பட்ஜெட்டை தான் ஓமை கடவுளை பண்ணுவேன்னு நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா ஐ ஒன்ட் பி சிட்டிங் ஹியர். தட் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி. இட் ஓன்லி ஹேப்பன்ஸ் ஃபார் வெரி ஃபியூ. கிடைக்கிற பட்ஜெட்டில் நம்மளால கிடைக்கிற பட்ஜெட்ன்றதை விட ஐ திங்க் முதல் படத்தை பற்றி சொல்கிறேன். இல்லை கிடைக்கிற பட்ஜெட் கூட சொல்ல வரல சார். என்னன்னா சின்ன படம் பண்ணால் பெரிய ஹீரோஸ் பண்ண மாட்டாங்கன்ற. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார் பண்ணுறீங்கன்னா அது பெருசாக தான் யோசிச்சே ஆகணும். யோசிக்கும் போதே இவர் சொல்கிறது எனக்கு பிரச்சனையா இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு படத்தை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் அந்த படத்தை பெருசாக பண்ணால் அந்த படம் அப்படி சொல்ல என்னால் பெருசாக யோசிக்கிறதே எனக்கு பிரச்சனையாக இருக்குன்றேன். எனக்கு சிறுசாக யோசிக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றேன். என்னோட பிரச்சனை என்டையராக வேற. எனக்கு இதை எப்படி சின்னதாக பண்ணணும், பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் இல்லை, இது எப்படி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், இது யோசிச்சாலே சின்னதாக இருக்கே அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறோன்னா யோசிக்கிற லெவல்லே அதை பொறுமையாக யோசிச்சு நிறைய லேயர்ஸ் கொடுத்து நிறைய சேலஞ்சஸ் கொடுத்து ப்ரொட்டாகனிஸ்டோட கிராஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அதை பெருசாக பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற படங்கள் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது எனக்கு. சாரி ஒன்னேன்னு தோணுச்சு. நீங்கள் அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதனால இப்போ இந்த 2ன்னு பேர் வச்சதுனால அது 1ல பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ் அன் ஆடியன்ஸ் தோணுச்சு. என்னன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் எழுதும் போது பார்ட் 1 பார்ட் 2ன்ற ஐடியாவில் எழுதல, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அது ப்ரமோஷன் கிட்ட வரும்போது அது கொஹிசிவ் காலாக இருந்தது. அது ப்ரொடியூசரும் ஹீரோ நான் எல்லாரும் சேர்ந்து சரி ஓகே இதை 2ன்னு வச்சா இதுக்கு ஒரு ப்ரீக்வல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை. ஆனால் நான் எழுதும் போதே இப்படி ஆரம்பிச்சிடலாம் இந்த கதை ஆரம்பிச்ச விதத்துல ஆரம்பிக்கணுங்கிறது அப்படிதான். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி நேர்ல பார்த்ததில்ல, டிவில தான் பார்த்திருக்கேன். சீரியஸா சத்தியம் வாங்கியிருக்காரு. ப்ளீஸ் இது வேணாம். இல்ல இது வந்து என்னன்னா நீங்க வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் குடும்பஸ்தன். ஸோ உங்களோட சாய்ஸஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்கு இப்போ மார்க்கெட்டில். இப்போ மணிகண்டன் ஆக்ட் பண்ணால் ஒரு அளவுக்கு அந்த படம் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியாக வரும், ஒரு இதுன்னு. வாட் இஸ் யோர் லைக் ஸ்ட்ராட்டஜி? அதாவது எனக்கு அந்த படம் பிடிச்சா நான் அதை பண்ணிவிடுவேன், அவ்வளோதானா? தட் இஸ் சிம்பிள், வேற ஒன்றுமே இல்லை. ராக்கெட் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே. நான் குட் நைட் முடிக்கும் போது நினைக்கிறேன், ஷூட் முடிக்கும் போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் அசோக் தான் சொன்னார். அசோக் செல்வன் குடும்பஸ்தன். அசோக் செல்வனுக்கு பிச் பண்ணுங்க ஒரு டேட்டில், மணி என்கிட்ட ஒரு கதை வந்துச்சு, நீ கேளுங்க உங்களுக்கு ஒர்க் ஆகாம பாரு. எனக்கு நான் கூப்பிட்டு கேட்ட போது எனக்கு அந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கதாநாயக லட்சணமா ஒரு ஹீரோவுடைய மொமெண்ட்ஸ், ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து இதுவாக சொல்லலை, பட் அது அப்படியான ஒரே ஆர்கிடைப்பாக அவ்வளோதான் இருந்திருக்கு. அவர் வீட்டுக்கு அடங்க மாட்டார், தண்ணி அடிப்பார், காசு கொடுக்க மாட்டார், பெற்றவங்களை அடிப்பார்,
அவன் தான் ஹீரோவா இருப்பான். இல்ல நான் அப்படி சொல்லல, அது தப்புன்னு சொல்லல, அது மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? இல்ல நான் அப்படி தப்பு சொல்லல. இது உங்க இதுவா எஸ்டிஆர் பட கதையா? இல்ல கொஞ்சம் டிராகன் ஞாபகம் வந்துச்சு. இல்ல தலைவர் சத்தியமா அப்படி சொல்லல, அது சொல்லல. ஐடியாவா அவ்வளவுதான் இருந்தா. நான் இப்படி ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு ஒரு 9 to 5 வேலைக்கு போயிட்டு வந்தவன் ஒரு வீட்டுக்கு வந்து தேவையான பொருளை வாங்கிட்டு அப்பாவுக்கு தைலம் வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு இது வாங்கிட்டு ஒரு 2 கட்டப்பையை தூக்கிட்டு வர்றவன் ஏன் ஹீரோவாவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியில வந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ஒருத்தனை நம்ம ஏன் ஹீரோவை பார்க்க மாட்டோம், அவன் லைஃப்ல இன்னஃப் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் இல்லையா, அட்வென்ச்சர்ஸ் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரைட்டர் சொல்லியிருந்தாரு, பிரசன்னா அந்த ரைட்டர் சொன்னாரு, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் படம் தான் எழுதலான்னு இருந்தோம், ட்ரெஷர் ஹண்ட் எழுதலான்னு இருந்தோம், ஒரு இது மாதிரி எழுதலான்னு இருந்தோம், ஒரு பெரிய ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலான்னு இருந்தோம் ரேக்லா ரேஸ் வச்சு. அப்புறம் எழுதி சரி வேற என்ன அட்வென்ச்சரஸாக ஏதாவது என்ன எழுதலான்னு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறது பெரிய அட்வென்ச்சராக இருக்கு, அதே எழுதிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. நான் இது படித்தோடனே பயங்கர ஸ்பெல் பவுண்டு. இந்த ஐடியா ஆஃப் இந்த ஆர்கிடைப், ஒரு கேரக்டரோட ஆர்கிடைப் இப்படி இருக்கு, ஏன் வந்து இவனை ஹீரோவா பார்க்க முடியாதுங்கிற ஒரு இடம் தான் இந்த படத்தை பண்ணணும்னு நினைச்சது. மற்றபடி இது வியாபாரமா என்ன ஆகும்னு கூட எதுவுமே யோசிக்கல. இது ஹிட் ஆகுமா இல்ல, எனக்கு அந்த வெரி கேரக்டரே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. குட் நைட்டோட ஷூட்டிங் முடிய போது கிளாஸ் ஷெட்யூல் நினைக்கிறேன், அப்போ வந்து பேசியிருந்தாரு இவர், இந்த மாதிரி இருக்கு, நீங்க எனக்கு அவர் கல்யாண பத்திரிக்கை ஸ்கிரிப்ட் 2த்தையும் கொடுத்தாரு, படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்கன்னுட்டு. அப்புறம் போயிட்டு அப்புறம் இது நடந்துச்சு, லவருக்கு அப்புறம் அது ஸ்டார்ட், கல்யாணத்துக்கு போயிட்டு அவருக்கு அது ரொம்ப இது கிளாரிஃபை பண்ணிட்டாரு. பட் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நான் ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டேன்னா, பிகாஸ் இப்போ வந்து டாப் ரங்னு ஒரு ஹீரோஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி படம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தே ஆல் ஹேவ் தேர் ஓன் டைப் ஆஃப் ஃபிலிம், சிக்னேச்சர் ஃபிலிம்ஸ், வாட் எவர் இட் இஸ், ரைட்? இப்போ வந்து நீங்கள் அசோக் செல்வன் சொன்னீங்க, இப்போ அசோக் செல்வனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும், நீங்களாம் ஐ ஒன்ட் சே யூர் அப் அண்ட் கமிங், பிகாஸ் நீங்கள் நிறைய வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு இன்னும் அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, தட் இஸ் ஒரு சிக்னேச்சர்னு வரல. ஆமாம், அது நல்லதுங்கிறீங்களா? நல்லது சார். நான் வந்து சிக்னேச்சர் தான் நீங்கள் முன்னாடி சொன்னதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நல்ல படம் பண்ணுவாரு. அதான் சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நன்றி அந்த காம்ப்ளிமெண்ட்க்கு. பட் என்னன்னா நான் வந்து முன்னாடி பேசிட்டீங்களா? என்னன்னா நான் வந்து ஆல் மை லைஃப் நான் வந்து ஸ்டீரியோடைப்ஸ்ல இருந்து எப்படி அந்த இந்த கேம்ல வர மாதிரி குதிச்சுக்கிட்டே சப்வே சர்ஃபிங் மாதிரி தான் இப்படி ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா நான் முதல்ல காலா முடிச்ச பிற்பாடு எனக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து இது வரலன்னு போராட போறீங்கன்னு சொல்லிட்டு காலாவோட ரோல்ஸ் மாதிரியே வந்துடுது. அது முடிச்சுட்டு சிலுக்கருப்பட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆந்தாலஜிஸில் எனக்கு அந்த கதையை சரியா இல்லை, நீங்கள் ஆந்தாலஜி ஹீரோன்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஜெய்பீம் பண்ண பிற்பாடு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரைபல்ஸ், நிறைய ட்ரைபல் கேரக்டர்ஸா இல்லை லாக்அப் டெத், கஸ்டடியல் டெத்து அப்படியான கேரக்டர்ஸாக வந்திருந்தது. தொடர்ந்து அந்த கேரக்டர்ஸை பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, பட் எனக்கு என்னன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே என்னை ஈஸியாக அடைக்கிற முடியும். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப கான்சியஸாக இதில் எப்படி அப்போ நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்த போது கூட நான் என்ன நினச்சேன்னா ஏதாவது ஒரு காமெடி போயிடணும். ஏன்னா இல்லைனா ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸாக போயிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு காமெடி பண்ணிடணும். தென் குட் நைட் ஹேப்பன். குட் நைட் நடந்த பிற்பாடு எல்லாம் சொன்னாங்க, இது நீ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சிருக்க நீ அப்படின்றாங்க. சரி, இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வருது? லவர் வந்துருச்சு. ஓகே, இனி ஃபேமிலியே நம்ம பக்கம் வராதுன்னு அப்புறம் அவங்க உனக்கு ஒழுங்கா கிடைச்சிருந்த ஃபேமிலியை விட்டுட்டேன், இப்போ என்ன பண்ண குடும்பஸ்தன் பண்ண, அவ்வளவுதான். அதுவுமே இதுவே பெரிய ஸ்ட்ராட்டஜி, இதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலா நடக்கல. ஓகேங்களா? அதெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியும், கிடையாது சார். இந்த வி சேகர் சார் படங்கள் நிறைய வரும் சார், உங்களுக்கு பிடிக்கும்? அவர் வந்து அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வி சேகர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை எட்கர் ரைட் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், இதான் கதை அப்படின்னு சொன்னார் சார். வி சேகர் சார் படம்லாம் ரிப்பீட் வேல்யூட மேக்ஸ் அதான் சார். 3 ஹீரோஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க எப்படி கடைசியில் திருந்துறானுங்க அப்படின்றது தான் படம். அதான் அதில் விமென் சென்ட்ரிக் சார், பயங்கரமான இதெல்லாம் இருக்கும். சமயத்துல நம்ம எய்ம் பண்ற ரியலிஸ்டிக் சினிமான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதுதான் உள்ளதுக்குள்ள ரியலிஸ்டிக் சினிமா. கொசு மருந்து அடிக்கிறவரை வடிவில் எழுந்து போயிடும் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கும். நீங்க அப்படி ஒருத்தர் இமேஜினே பண்ண மாட்டீங்களா? ஒரு கேரக்டரா ஒரு கொசு மருந்து அடிக்கிறவரை நம்ம ப்ரோட்டாகனிஸ்டா நீங்க இமேஜினே பண்ண மாட்டீங்க. வெளியே வந்தாலும் என்ன சொன்னாங்க, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பலாரோட வைப்பாங்க. பயங்கரமான படம் அதெல்லாம், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். நான் ரிப்பீட் வாட்ச்ல கேடிவில போட்டாலே பார்க்குற படங்கள் அது. பாக்ஸர் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அந்த கூடி வந்தால் கூடி நன்மை,
நாசர் சார் கலக்குவாங்க சார். அதாவது ஏவிஎம்ல ஒரு செட்டு, 3 ஃபேமிலி, 3 பைக்கு எல்லாம் கிளம்பி வேலைக்கு போறது, கடன் வாங்கிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை. அது வந்து எவ்ரி சம்மர் ஒரு சாமி படம் இதுவும் ரிலீஸ் ஆயிரும். எங்க வீட்ல அந்த 2 படத்தையும் கூட்டு போறாங்க சார். அந்த படங்கள் வந்து வர்றதே இல்லை. ஸோ ஒரு செட்டர் ஆஃப் ஒரு இது அப்படியே எம்டியா இருந்தது. ஐ திங்க் குடும்பஸ்தன் வாஸ் இட் கேப்சர்ட் தட். அந்த ஒரு அதான் இவர் சொல்ற மாதிரி the making style differed, but the way the base of the story was these films, these sequence of films. எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I think that market அதை டேப் பண்ணதுனால தான் அந்த படம் I think it's a big success. And also somewhere with respect to மணிகண்டன், எனக்கு பர்சனலாக ஐ வாண்ட் டு டெல் யூ, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க 2024ல. இல்லை வந்தோடனே சொல்லியிருந்தாரு கேமராக்கு நீங்கள் இது கேட்ட மாதிரி, சாரி மிமிக்ரி கேட்ட மாதிரி இது. நான் ஒரு சீரியஸாக கேட்கல, அவருக்கே தெரியும். ஸோ அதில் வந்து இப்போ இவர் மணிகண்டன் சார் வந்துட்டு எப்படின்னா, யூ வாண்ட் சம்படி எப்படியாவது ஜெயிச்சிடணும்பா, இந்த ஆள் எப்படியாவது ஒரு படம் நல்லா இருக்கணும்ப்பா, இந்த ஆள் எப்படியாவது ஹேஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். சம்வேர் ஐ ஃபீல் தட் அண்ட் எவ்ரிபடி அரௌண்ட் மீ ஃபீல்ஸ் தட். ஐ திங்க் தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் எனக்கு பர்சனலாக. ரொம்ப நன்றி. எப்படியாவது இருந்தாலும் ஜெயிச்சிடணும், எதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு. Yeah, I think சில பேரை பார்த்தா ஒரு வெரி லைக்கபிள் ப்ரொட்டாகனிஸ்ட், தட்ஸ் ஹிம். பிகாஸ் அவர் ஸ்க்ரீன்ல பார்த்தா யூ டோன்ட் வாண்ட் பேட் திங்ஸ் டு ஹேப்பன் டு ஹிம். அந்த மாதிரி லைக் யூ நோ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு. சாரி இல்லையா, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். என்னது? இப்போ இன் பர்சன் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதே அவர் சொல்றாரு, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அக்ரி பண்ணிட்டோம். ஆனா இப்போ நீங்க எழுந்து போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். எனக்கு என்ன தோணும், சாரி ஸ்டீரியோ டைப் பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஸ்டீரியோ டைப் ரோல்ஸ் பற்றி பேசும்போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எப்போதுமே ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். எப்போதுமே ஈவன் இன் காலால் நீங்கள் பண்ணுறது ஏதோ, நீங்கள் சின்ன ரோல் பண்ணாலும் பெரிய ரோல் பண்ணாலும், சின்ன ரோல் இப்போ இல்லை நான் சொல்கிறது, முன்னே நான் உங்களை பார்த்துருந்தேன் இல்லை, இன்ஃபேக்ட் காலால் பார்த்தேன்னா அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ரோலாக பார்த்தபொழுது கூட நீங்கள் உங்களுடைய ஒரு பர்ஃபார்மரை உங்கள் வேர்ல்டுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போயிடுற ஒரு இது உங்களுக்கு இருக்குது அப்படின்றது நான் உங்களோட இதை வந்து அந்த விதத்தில் ரசித்து பார்ப்பேன் ரொம்ப. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப அப்படி ஒரு 2-3 பேர் சொல்ல கேட்டது என்ன, கிட்டத்தட்ட 3 படம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. லைக் குட் நைட்டோ, லவ்வரோ, குடும்பஸ்தனோ. எனக்கு ஏங்க இது 3 நான் 3த்துல தாடி வச்சிருந்தது தவிர்த்து இல்லையா, நான் 3 வெவ்வேறு ஆளுங்க, 3 பேர் சந்திக்கிற பிரச்சனையும் வெவ்வேறு, அப்படிதானே இருக்கும். சரி ஓகே, நான் அப்புறம் இதுல இருந்து என்ன பாடம் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்படி ஒரு கிரிட்டிசிசமா இப்படி ஒன்று இருக்குன்னா இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் தெரியல சார், அது ஃபார் அ லாங் ரன் இல்லை, இது எடுத்துக்கணுமா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். யா ஸோ இப்போது அவர் இது பற்றி பேசினார்ல, ஸ்டீரியோ டைப் பற்றி பேசினாங்கல்ல. ஸோ உங்களுக்கு வர ரோல்ஸ் வந்து நிறையா வந்து அதோட இண்டிவிஜுவல் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அமரனில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ ஹேட் அ லைக் அ நைஸ் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சன் அண்ட் ஆல் தட். பட் நிறைய வந்து யூ ஜஸ்ட் தே சே, நீங்கள் வாங்க, நான் கொஞ்சம் இமோஷனல் சீன்ஸ் தரேன், இது பண்ணுங்க, போயிடுங்க. How do you handle that? அது வந்து உங்களுக்கு you just say each time it's going to be a new experience, அந்த மாதிரி பாசிட்டிவாக போகிறீங்களா, இல்லை sometimes you get bored? How does it happen? இப்போ என்னன்னா, ஒன் திங் ஐ ஷுட் தேங்க் இஸ் தட் நான் கொஞ்சம் அழுவுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. லைக் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நோ சீரியஸ்லி அந்த எமோஷனில் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வைக்க முடியுது, அவங்களும் எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது நான் கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்கு. ஆனால் அதை நான் ப்ளேம் பண்ணல. நான் அது மாதிரி சொல்கிறதால நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம இருந்துடாதீங்க. எவ்வளோ எமோஷனல் ரோலாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். I want to work with all of you. பட் ஸ்டீரியோ டைப்னு சொல்லும்பொழுது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் சார் இருந்திருக்கு. பட் சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஒரு அம்மாவோட எமோஷனை வைக்கணும்னு அது ஸ்டோரிக்கு ட்ரூவாக இல்லாமல் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நான் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் இப்படி நான் கேட்பேன் டைரக்டர்ஸ்ட்டை, இங்கே அழுவ வேணாமே, குழந்தை பிறக்கிறதுக்கும் அழுவோம், குழந்தை பார்க்க முடியலனாலும் அழுவோம், குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரினாலும் அழுவோம், குழந்தை படுத்தினாலும் அழுவோம். அப்போனா எனக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸும் கொடுக்கணும் ஆஸ் அ மதர். பட் அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்கு விமனோட எமோஷன்ஸ் அழுக வந்து அதை ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாகவும் அது மார்க்கெட்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் பொழுது அப்போ மட்டும்தான் நெருடலாக இருக்கும். அப்போ கூட நான் ஐ எம் எ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அழுகணுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை நல்லா அழுதுருவேன். ஏன் அவ்வளோ அழ வேணாம், கொஞ்சம் குறைங்கம்பாங்க, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் குறைச்சி அழுதுருவேன். ஸோ அது நடந்திருக்கு, ஏன்னா அவங்களே நிறையா கேட்டோம். பட் அதர்வைஸ் ஒரு முக்கியமாக ஐம் தேங்க்ஃபுல் தட் எனக்காக கொஞ்சம்
கேர் எடுத்து அந்த கேரக்டரை எழுதிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அது சமீப காலமாக நடக்குது. அதனால் அது அழுக அதெல்லாம் மீறி ஏதோ ஒரு எமோஷனோ ஏதோ ஒன்று என்னால் கன்வே பண்ண முடியுன்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து என்னை கூப்பிடுறதுனால நான் வந்து ஐ ஹவ் நத்திங் மச் டு பிளேம். ஐ திங்க் நட்சத்திரம் நகர் கிட்டத்தில் வி saw காமிக் டேலண்ட். that was on Willy Mother. Willy Mother. அந்த சீன் வந்து நீங்க you just killed it. சார் அது வந்து பாரஞ்சித் வந்து இட்ஸ் a lifetime role for me. அது வந்து அது அவர் எழுதியிருக்கிற விதமும் அண்ட் அவருக்கு அந்த ஆர்டிஸ்டோட நம்பிக்கை வரலைன்னா கூட கடைசி வரைக்கும் அந்த நிறைய டைரக்டர்ஸ் அடிச்சுட்டு பக்கத்து ஆர்டிஸ்ட்டு கொடுத்துருவாங்க சார். அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். பட் அவர் வந்து அப்படியே அந்த டயலாகோட என்னோட ஒர்க் பண்ணார் சார். எனக்கு அது வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் எவர். என்னோட எல்லா வாய்ப்புகளுமே அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் தான். மாமன் அதுக்கப்புறம் இல்லை, இட் வாஸ் சைமல்டேனியஸ்லி. பட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் சொல்கிறேன், நட்சத்திரம் ஆர் சார்பட்டா ஆர் நவரசா சூப்பராக இருந்தது. ஆஃப்கோர்ஸ். ஓகே, தேங்க்யூ. லவ்வர் வந்து இது வந்து ரவுண்ட் டேபிள் சொல்லாம மணிகண்டன் அப்ரிசியேஷன் செஷன் அப்படின்ற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் ஆர் சோ மெனி. பட் இவர் நட்சத்திரம் பற்றி ஸ்டார்ட் பண்ணதுனால சொன்னேன் அந்த லைஃப் டைம் ரோல். லவ்வர் வந்து ஒரு மதருக்கு ஆர்க்கு கொடுக்க மறந்துடுவாங்க சார். எண்டில் வந்து அவங்க அப்படியே இருப்பாங்க, எங்கேயா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆர்க் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு இவ்வளோதான் சார் இருக்கும். அதில் எனக்கு ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு கேரக்டர் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கிளைமேக்ஸ் என்னோட சீனோட எண்டில் நான் ஃபோனில் தான் பேசுவேன். அந்த ஃபோனில் பேசினதுக்கே வந்து அவ்வளோ பேர் அதை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அது தட் வாஸ் ஸோ அஸ்வத் நீங்கள் வந்து தட்ஸ் ஆல்சோ another லைஃப் டைம் ரோல் தான். செகண்ட் ஒன் ஓகே சீரியஸா நான் வந்து தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு வியாஸ் அண்ட் அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு இப்போ தான் புரியுது ஆக்சுவலி. நோ ஜஸ்ட் கிடிங். அஸ்வத் நீங்கள் வந்து when you put out an ad, ஏடிக்காக நீங்கள் ஒரு ஆட் போட்டிங்கல்ல, ஸோ அப்போது ஒன் பாயிண்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் நீங்கள் சொன்னீங்க யூ ஷுட் பி போல்டு. அதாவது நான் இப்போ சீன் நல்லா இல்லைன்னா சூப்பர் சார்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. நவ் ஐ வாண்ட் டு மேக் திஸ் அ லார்ஜர் கொஸ்டின் பிகாஸ் ஒன் திங் ஐவ் ஹர்ட் அபவுட் த இண்டஸ்ட்ரி இஸ் தட் நிறைய ஏடிஸ் வந்து தே ஜாயின் பட் they are scared to voice their opinions because அவங்களுக்கு வந்து அந்த இடம் போயிடுமோ, அந்த இல்லை அந்த டேரக்டரோட ஈகோ வந்து இதுவாகிடுமோ அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் சொல்கிறீங்க டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்ட்டு. அந்த கல்ச்சர் மேபி நீங்கள் ஃபாஸ்டர் பண்ணுறீங்களா இருக்கலாம். பட் ஹவு டஸ் இட் ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி? தட் இஸ் ஒரு ஏரியா யாராவது ஒருத்தர் சேர்றாங்கன்னா ஆர் தே ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ்? சார் நான் ஏடியா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன் சார். ஆஃப்டர் 4 ஒரு 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் சார். நான் போய் நார்மலாக உட்காந்து கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இவனடா கான்ஃபிடென்ட்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு, அவனடா அஜித் மாதிரி வந்து உட்காந்துருக்கான் சேரில், அவனடா நமக்குலாம் செட் ஆக மாட்டான்டான்னு அனுப்பிச்சிட்டாங்க. நிஜமா சார், இதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஃபைனலிஸ்ட்னாலே. அண்ட் நீங்கள் எது சொன்னாலும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். தட் இஸ் மை ஜாப். பட் என்னை ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்? நான் வந்து உங்ககிட்ட at the end of the day what is my job? to work for you. அவ்வளோதானே. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல சார். I didn't work as assistant. நான் அதுக்கப்புறம் எனக்கு முருகதாஸ் சார் மட்டும் எனக்கு இது கொடுத்தாரு, உடனே சேர்த்துக்கிட்டார் என்ன. அப்புறம் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை சார். நான் சொல்லிட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்கேங்க இல்லாட்டி இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அவங்க சேர்த்துட்டார். நான் ஒரு 3 months கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு சம்வேர் எனக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் பீங் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வென் ஐ wanted my assistant directors, I wanted to give what I actually felt. என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. தட் இஸ் உங்களுக்கு கிடைக்காதது. எனக்கு கிடைக்காதுன்றதை விட சார் at the end of the day இந்த ரைட்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்றது ஐ பிலீவ் இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் சார். அதாவது உங்கள் ஈகோஸ் இது எல்லாமே செருப்பை கட்டி வச்சுட்டு வர மாதிரி ரைட்டர்ஸ் ரூம்குள்ளே வந்துடணும். பிகாஸ் யூ கோன் டிஸ்கஸ் அபவுட் அ ஃபிலிம் தட் இஸ் கோன் கம் அவுட். நாளைக்கு அது நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே மரியாதை. அது நல்லா இல்லைன்னா நம்மளை கழுவி ஊற்ற போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை நான் வந்து அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதோ அவங்க என்கிட்ட எல்லாத்துக்கும் போடுறதுமே there's no point. ஸோ ஒன் திங் ஐ டிசைடட் இஸ், உனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகணுமா சொல்லிட்டு போ, என்கிட்ட கதை விட்டு போகாது. நான் வேறு எதில் சொல்லுவேன், பட் கதை விட்டு போகாது. அதுக்கப்புறமா இஃப் அட் ஆல் லைக் யூனோ இஃப் எனிதிங் இஸ் ராங் டெல் இட். ஏன்னா இங்கே சரி பண்ணிட்டா தேட்டரில் நல்லாயிருக்கும் சார். இங்கே நமக்கு சும்மா sometimes you're over carried away with the success and like you will feel whatever you're doing is right, but there should be people who tell you it's very wrong. இது நல்லா இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஒரு 2 daysல அதை யோசிச்சுட்டு வந்து லைக் ஓகே ஃபைன் what we can do other ways. இப்போ கூட the process that I'm writing, I already have a thing, but I'm not thinking about that. நான் வந்து ஃபுல்லாக
இதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மட்டும் தான் யோசிக்கிறோம், அதர் பாசிபிலிட்டிஸ். ஸோ வில் எலிமினேட் த ஆட்ஸ் அண்ட் கம் டு த திங் தட் வி வாண்ட் டு டூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஒர்க்ஸ், திஸ் இஸ் ஹவ் மை ப்ராசஸ் இஸ், அண்ட் ஐ ஃபீல் everybody is equal when it comes to இது, because I feel director is not one person, it is a team of assistants எல்லாமே சேர்றது தான். I am the one who makes the call, they are the ones who are going to work from the start to end. So I feel they should be taken care very well. First அவங்களை நல்லா பார்த்துக்கணும், கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும், அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் சார், I don't know, see I'm just telling because you asked me, I'm telling you sincerely. என் ஆஃபீஸ் டைம் starts at 6 o'clock in the morning and it goes till only 2 o'clock in the afternoon. Lunch சாப்பிட்டு I ask them to leave. Why is I want them to have a personal life. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு சினிமா என் லைஃபே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் வேறு வேலை இதுவே இருக்காது. They won't have a personal life. When they walk out of me, they'll only அவங்க மைண்டு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருப்பேன், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. So I don't want that to happen. That's why I have split the timing, like come at 6 o'clock, leave at afternoon 2 o'clock and have your own life, enjoy. That's it. டு பி வெரி ஃப்ராங்க், நீங்கள் 6 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கிற பர்சன் மாதிரி தெரியல எனக்கு. இட்ஸ் குட் டு நோ, பட் இட்ஸ் குட், இட்ஸ் குட் டு நோ அப்படின்ட்டு லைக் திங்க். பிகாஸ் நான் ஏதோ நீங்கள் யூ லுக் லைக் ஒன் பயங்கர ராக் ஸ்டார். ஸோ ஐ வாஸ் திங்கிங் சார் when I அதான் சார் I'm having my fun time. I think when I actually start to work at 6 o'clock to 2 o'clock. நைஸ். இன்னொன்று நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தட் இஸ் லைக் இந்த எஸ்டிஆர் படம் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது வந்து யூ ஆர் டூயிங் இட் ஸ்லோலி. தட் இஸ் யூர் டேக்கிங் யுவர் டைம் வித் இட். நீங்களும் யூர் டேக்கிங் யுவர் டைம் வித் வாட் எவர் யூர் டூயிங் தட் ரைட் நவ். இட்ஸ் லைக் இப்போ ஒரு வாட் இஸ் த ஸ்டேஜ், லைக் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆமாம் சார், ரைட், ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட்டிங். யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட்டிங். வென் சித்தா ரிலீஸ் ஆகும்போது யூ செட் அது ஆக்சுவலி அது ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் அந்த மாதிரி ஒரு கதையாக வரல. எனக்கு மெயினாக வந்து சித்தார்த்தோட இமேஜை மாற்றினா எப்படி இருக்கும், அப்படி தான் பென்னிங் பாயிண்டர், அப்படி தான் அந்த 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 கதைக்குள்ளே போனீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது அப்படின்ட்டு. தட்ஸ் வெரி அன்யூஷுவல். பிகாஸ் எல்லாரும் யூஸ்வலாக ஒரு 1 லைன்னு சொல்லிட்டு உடனே ஓ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் அப்படி தான். வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் லைக்? அது நீங்கள் வந்து ஒரு இப்போது நீங்கள் வீரதீரசுரன் இருக்கீங்க, யூ வாண்ட் டு சே இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இப்படி ஆனால் லைக் டியூ திங்க் அபவுட் ஹவு டு யூ திங்க் அபவுட் இட்? சார் ஆக்சுவலாக எனக்கு எவ்ரி டைம் என்னோட ப்ராசஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் ஒன்று மறுபடியும் பண்ணல. ஏன்னா சித்தா வேறு மாதிரி இருந்தது, வீரதீரசுரன் வேறு மாதிரி இருந்தது, இப்போ எழுதுறதும் வேறு மாதிரி இருக்குது. ப்ராசஸாக நான் சொல்கிறது. இப்போது எனக்கு எல்லாத்தையும் விட ஒரு கதை சொல்கிறோன்றதோட ஒரு படம் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது சார். த வே ஐ டெல் த ஸ்டோரி, இதை இந்த மாதிரி சொல்லணும், இந்த லாங்குவேஜில் சொல்லணும், இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னை ஃபேசினேட் பண்ணதே தவிர இந்த கதையை சொல்லணும், இந்த கருத்தை சொல்லணும், ஆர் இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுங்கிறது என்ன பெருசாக ஃபேசினேட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நான் பார்க்குற படங்கள் அப்படி பார்க்க விரும்புகிறேன், எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக என்ன. ஆனால் இப்போ நம்ம கதை சொல்லும் போது எனக்கு கதை சொல்கிற விதம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்னோடய ரைட்டிங்லேருந்தே வரணுன்ற டைம் கொஞ்சம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தளவு ஒரு தீசிஸ், அந்த தீசிஸை சுற்றி ஒரு பவுண்ட், அதுலேருந்து கேரக்டர் ஆர்க் அப்படி இருந்துட்டா தட் இஸ் வெரி சேஃப். நான் அந்த பவுண்டரி விட்டு வெளிலே போகவே மாட்டேன். சரி, தீசிஸ் ஆஃப் சாரி டு இன்டரப்ட் Bill, I mean I'm getting to meet you, my favorite work. Thank you. It's like one of the best films and all in the characters, like நீங்க எல்லாரும் புது அந்த I mean except Siddharth and நிமிஷா தவிர எல்லாருமே புது actors and everybody like extraordinary. I think the realism was brilliant. Yeah, எனக்கு இன்னும் I still remember the நிமிஷோட intro scene, very extraordinary, superb scene. So நீங்க thesis சொல்றது, what is the thesis of வீரதீரசுரன் 2? ஒருத்தன் வந்து என்ன நினைக்கிறான்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் அந்த படம் பேசுது. ஸோ தர்மம் என்பது அகநிலையானது, மொராலிட்டி சப்ஜெக்டிவ், இவ்வளவா. நீ யார் ஷூலேருந்து பார்க்குறியோ அவன் பண்ணுறது நியாயமாக தான் இருக்கும். யாருமே நல்லவனு கெட்டவனு கிடையாது. இதுதான் நான் இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது முதல்ல உங்களுக்கு இதுதான் தோணுச்சு. ஸோ அதுலேருந்து இந்த தீசிஸை சுற்றி நான் எப்படி ஒரு அப்படிதான் உங்களுக்கு அப்படிதான். Okay, you're very different, la? No, sir, I think most of the films come that way. Okay. At the end of the day, what you're trying to tell through the film, அதுக்கு தான் நம்ம கதையே பண்ணோம். இப்போ டிராகன் சொல்லுங்க, தீசிஸ். சார் ஒன்றுமே இல்லை சார், உங்களுடைய அவசரத்துக்கு நீங்கள் பண்ணுற தப்பு இன்னொருத்தவங்க லைஃபை எப்படியோ ஒன்று அது எஃபெக்ட் பண்ணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம், அது நீ தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அதை போய் ஒத்துப்பியா இல்லை லைக் யூ வில் ஸ்டில் கேரி ஆன் வித் யுவர் இது. பேசிக்காக இவன் தெரிஞ்சு பண்ணல சார், பட் அவன் தப்பு பண்ணுறான், ஆனால் அந்த ஏழை பையனோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது அவன் தெரிஞ்சிச்சு ஒரு பாயிண்ட்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்னவா ரியாக்ட் பண்ணுறான், அவன் ஹியூமன், அவன் ஹீரோவாரானா இல்லாட்டி ஒரு சாதாரண மனுஷனா,
அவன் போய் அவன் லைஃப்பை பார்த்துட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறான். அங்கே தான் மை கேரக்டர்ஸ் வெரி. ஸோ த ஐடியா ஆஃப் அதான் நான் ஃபஸ்ட்லேயே அதை ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் சார். லைக் நீங்கள் பண்ணுற தப்பு நம்மளை எப்படியோ ஒரு வாட்டி சுற்றி வரும்ன்றது ஒன்று. இன்னொன்று லைக் யூ டேக்கிங் அ ஷார்ட்கட் இஸ் டேக்கிங் அவே சம்படி எல்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லா இடத்துலையுமே ரிலேட் ஆகும். இப்போ நம்ம காசு கொடுத்து ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறோம்னா அது இன்னொருத்தன் படித்து வாங்கினவனுக்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஈவன் இப்போ ஏடி இதுலேயே நம்ம வேறு எதுக்காக ஒருத்தங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் யாரோ சொன்னாங்கன்றதுக்காக போடுறோன்னா அப்போது அந்த கஷ்டப்பட்டு வந்தவனுக்கான இடம் எல்லாம் போடும். ஸோ தட் பேசிக் திங் இஸ் த டேக் அவே ஆஃப் த ஃபிலிம். அதை சுற்றி தான் யூ மேக் யூர் ஃபிலிம். யுவராஜ் யாதவ் இந்த இடத்துல யூஆர் த ஒன்லி ப்ரொடியூசர்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட கதைகள் வருது இல்லை, ஸோ நீங்கள் ஹேவ் யூ டிசைடட் தட் எனக்கு வந்து திஸ் இஸ் மை ஸ்பேஸ், தட் இஸ் நான் வந்து இந்த மாதிரி வாட் யூ கால் கான்டென்ட் படங்கள் இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் வந்து நம்ம கம்பெனி $1 million ஸ்டுடியோஸ்க்கு இதுதான் வந்து செட் ஆகும். ஸோ ஐம் கோயிங் டு கெட் நியூ டிரெக்டர்ஸ் ஆர் மேபி 1 or 2 films old, fresh ideas. That is your இது. இப்போ நான் வந்து புது ரைட்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணணுன்றது இல்லை சார். எனக்கு கதை பிடிச்சிருந்தா பண்ணுறேன் சார். நான் வந்து படம் பண்ணியிருக்காங்க இல்லை அது பார்க்கறது இல்லை. பட் புது ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். நம்ம என்ன கேட்கும்போது கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு பெட்டராக இருக்குது. இப்போ ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு வரும்போதும் நம்ம பேசுறது அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் எடுப்படுமான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி. இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் கேமரா இல்லை உண்மைதான் சார். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னா நிறைய இது இருக்குது சார். லிபர்ட்டியாக நிறைய விஷயங்கள் என்னால் சில விஷயங்கள் த்ரோ பண்ண முடியுது, என்னால் அது பண்ண முடியுது சார். இப்போ நான் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு வரும்போதும் நம்ம சொல்கிறத எல்லாமே கேட்கணும்ல அவசியம் இருக்காது சார். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு படம் ஹிட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருக்கும் சார். இப்போ அவங்கள சில விஷயங்களை ஒர்க் பண்ணுவாங்க, பட் நம்ம சில விஷயங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரெண்டு மேட்ச் ஆகுறதே ரொம்ப கஷ்டம் சார். அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது மாதிரி நான் பார்க்குறேன் சார். அண்ட் கண்டென்ட் தான் சார். இப்போ எனக்கு இது எக்ஸைட் பண்ணுதுன்னா அதை நான் பண்ணுறது. லைக் வந்து இப்போ டூரிசம்லாம் ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே எனக்கு இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்கிறது பெருசாக நான் யோசிக்கவே இல்லை. வந்து அந்த படம் அந்த கதை கேட்கும்போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன்னா லவ்வர் வந்து மணியா வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் நைட்டு ஆஃபீஸில் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட் செம மழை வந்துட்டு இருக்கப்போ ஒரு 20 minutes சொன்னார், பயங்கரமாக இருக்கே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. தென் பவுண்ட் படிக்கும் போதும் அந்த சோல் செம்மையா இருக்கு. ஏன் இந்த படம் சொல்லல? ஏன்னா நிறைய படங்கள் வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வருது. இப்போ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் வரலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி சார் சின்ன சின்ன ஸ்பார்க் தானே சார். இந்த ஸ்பார்க்ல தான் வந்து நான் ஆப்ரேட் ஆகிறேன் சார். நான் வந்து இப்படி தான் படம் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். நம்ம பார்த்து ரசிச்ச சினிமாலாம் இருக்குல்ல சார். இப்போ நம்ம சில லாங்குவேஜ்ல சில படங்கள் பார்த்து பயங்கரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் நம்ம கம்பெனியில் பண்ணலான்றது இருக்குது. That is your thing. பட் ஒரு கமர்ஷியல் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். when you listen to Lover, it's a toxic man story இல்லை, அது எங்கேயாவது வந்து உங்களுக்கு தோணுச்சா தட் இஸ் இது வந்து மேபி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகாது, அவ்வளோ தட் இஸ் குட் நைட் கனெக்ட் ஆன அளவுக்கு இது கனெக்ட் ஆகாதுன்னு உங்களுக்கு டிட் யூ ஃபீல் தட்? இல்லை சார் அப்படி இல்லை சார். இப்போ எல்லா படத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சார். இப்போ டிராகன் பார்க்கும்போது அதுக்கான ஆடியன்ஸ் பெருசு இல்லை சார். ஒரு கமர்ஷியலாக மசாலா எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதோட ஆடியன்ஸ் வேறு. இப்போ குட் நைட் பார்க்கும்போது அதோட ஆடியன்ஸ் வேறு சார். இப்போ லவ்வருக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக வேறு தான் சார். அது தெரியாமல் படம் பண்ணல. ஏன்னா ஸோ அந்த படம் பண்ணும்போதும் அது நாங்கள் ப்ரமோட் பண்ணதே அது என்ன ஆடியன்ஸ் போகணுன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் சார் ப்ரமோட் பண்ணோம். அந்த படம் வந்து என்ன மாதிரி போய் லேண்ட் ஆகணும், என்ன மாதிரி வரணுன்றது ரொம்ப கான்சியஸாக இருந்தோம் சார். லைக் அந்த படம் பண்ணும்போதும் அது எதுக்காக பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அந்த கதை சொல்லப்படணும் சார். ஸோ அதுதான் விஷயமா இருந்தது எனக்கு. வந்து லவர் பண்ணும்போதும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் நான் யோசிக்கல சார். இப்போ எல்லா படத்துக்கும் அப்படி ஒர்க் ஆகும் சார். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கதை எடுக்கிறோம், அது கரெக்டாக பண்ண முடியும் சார். இப்போ நம்பர்ஸ் கேம்குள்ளெல்லாம் எப்படி சார் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும்? நீங்கள் ப்ரொடியூசருங்க. இல்லை சார், அது சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல சார். நம்ம லாஸ் ஆகாம படம் பண்ணணும். இல்லை நிஜமாவே கேட்குறேன். பிகாஸ் ப்ரொடியூசர்னா ஐ தாட் நம்பர்ஸ் கேம் இஸ் அ பிக் திங் ஆஃப் பீங் அ ப்ரொடியூசர் தான் நினச்சேன். எல்லாருக்கும் வேற விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்போ நான் ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம ஒரு இடையில ஒரு படம் ஒன்று செட் ஆச்சு சார். லைக் ஒரு பெரிய ஹீரோ படம், லைக் ஒரு காம்பினேஷன் பண்ணலாம். லைக் டைரக்டர் பெரிய டைரக்டர், ஒரு ஹீரோ இருக்காரு. ஸோ அந்த படம் பண்ணால் நம்பர்ஸ் கண்டிப்பாக டேபிளில் ஒரு நம்பர் இருக்குது சார். பட் அந்த கதை எனக்கு கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகல சார். இப்போ என்னால் வந்து அந்த படம் பண்ணுறது பர்சனலாக இல்லை எனக்கு பிடிக்கல சார். எனக்கு பிடிக்கல நம்பர்ஸ் இருக்கு, பட் பிடிக்கல சார். எனக்கு ஒரு 2 days ஆச்சு. இல்லை வேணாம் டிசைட் பண்ணுறது சார். இல்லை நான் வரலங்க, நான் அந்த படத்துக்குள்ளே வரல, எனக்கு செட் ஆகலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. பட் நம்பர்ஸ் மட்டுமே இல்லை சார். இப்போ நமக்கு வந்து என்னவா நம்ம சினிமாவை பார்க்குறோன்றதுமே இருக்குல்ல சார். இப்போ எனக்கு வந்து சினிமான்றது வந்து பர்சன் சார். நான் ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த 6 மாதம் எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் சார். நான் வந்து டெய்லி ஸ்பாட்டில் போய் உட்காந்துப்பேன். ஸோ நான் எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன் சார். எனக்கு அந்த 6 மாதம் எக்ஸைட் பண்ணலாம் நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ வந்து இப்போ காசு எதுவும் அப்படி பண்ணிட முடியாதுல்ல சார். தூங்கணும்ல சார் போயிட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நல்ல படம் பண்ணுறதுல பயங்கர ஹாப்பி இருக்குது சார். நல்ல படத்தை தேடி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் சரி. நல்ல படம் நானாக தேடி போயிட்டு நான் பண்ணுறதா அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். நானே பண்ணுறதுலாம் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது சார். நல்ல படமாக இருந்தால் அந்த மனசுமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு 6 மாதம் 7 மாதம் ப்ராசஸ்க்குள்ளே பயங்கரமாக இருக்கும் சார். ஸோ அதனால் நல்ல இந்த
அந்த படம் தான் சார் எனக்கு எக்ஸைட் பண்ணுது ஆக்சுவலி. வேற எதுவுமே பெருசாக எக்ஸைட் பண்ண மாட்டேன். அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு சார், நம்பர்ஸ் மட்டுமே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது சார். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நல்ல படம் வந்துச்சு சார், நல்ல ரிவ்யூ வந்துச்சு, பட் அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் கன்வெர்ட் ஆகல சார். அது நம்மளால ஜட்ஜ் பண்ணி பண்ண முடியாதுல்ல சார். ஸோ அது மட்டுமே நான் சொல்கிறேன். அந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுறதுன்றது நம்ம கையில் இல்லை சார். நம்ம ப்ரமோட் பண்ணலாம், லைக் இந்த ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் போகணும், ஸோ இந்த மாதிரி போய் ரீச் ஆகணும், இதுதான் கம்யூனிகேஷன். ஆடியன்ஸுக்கும் நம்ம படத்துக்கு தான் கம்யூனிகேஷன். இதை நம்ம பண்ண முடியும் சார், கண்டினியூஸாக பண்ண முடியும். பட் சில படங்கள் கன்வெர்ட் ஆகும், சில படத்துக்கு ஆக மாட்டேங்குது சார். தேர்ட் படத்துக்கு அப்புறம் ஹிட் கொடுத்துட்டு நீங்க என்ன கேட்பீங்கன்னா 3 படம் ஹிட் கொடுத்துட்டீங்க, 4வது படம் என்ன பண்ண போறீங்க இதான் கேட்பீங்க. அந்த ரவுண்ட் டேபிளில் கேட்பேன். அதான். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்க கதையை முடிக்காம பட்ஜெட்டே அரைவ் ஆக முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட்ஜெட்லாம் அரைவாகவும் ஷூட் போகிறாங்க சார், அதெல்லாம் எப்படினாலும் ஷூட் போகிறாங்க. அது அது போக முடியாதுன்னு இல்லை சார், அது நமக்கு வராதுன்னு சொல்கிறேன். இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு பேசிக்காக கதையை வச்சுட்டே ஷூட் போய் அந்த படங்கள் பிளாக் பஸ்டர் கூட ஆகும். ஆனால் அது சரியான வழி இல்லைன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் இன்னும் இப்பயும் விடாத கருப்பு, ரமணி வர்சஸ் ரமணி அதெல்லாம் போயிட்டுருக்கு யூடியூப்பில். இட்ஸ் ஸ்டில் ஹேவிங் ஆடியன்ஸ். அதில் டோட்டலி இல்லை. ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் when I saw வீரதீரசுரன் வந்து 2வது வாட்டி பார்க்கும்போது அது வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், பட் there were so many surprises in the way the film was unfolding. ஸோ அது அந்த ரிப்பீட் வேல்யூக்கு எனக்கு நிறைய. அஸ்வத், have you ever thought of becoming an actor? Why சார்? நான் கேட்குறேன். அவர் நடிச்சிருக்காரு, ஆக்டர் இல்லை, தான். I'm just asking. ஷார்ட் ஃபிலிம்லாம் பாருங்க சார். திருச்சி சார் நான் என்னவா சொல்றேன், நல்லா சமாளிட்டு சார். ஸோ அதான் அதான் விளையாட்டு சொல்ல தலைவா, நான் கிண்டலுக்கு சொல்றேன், நான் நிஜமா சொல்றேன். அவர் டைரக்ட் பண்ணா ஓகே சார். யார் ஹீரோ டைரக்ட் பண்ணாவா? ஆமா. அந்த ஔவையார் கதை மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தாரு. நான் பண்ணலாம் தலை. My team made it little comfortable. That was the last day of shoot of Dragon. Last day. அது அந்த அடி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் கேமராமேன்லாம் ஒன் மோர் லைட்டு பத்துல ஷேடோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, புரிஞ்சது. நான் தான் சொல்றேன். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், நீங்க குடும்பஸ்தன் முடிச்சிட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்க, நம்ம ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட என்ன அது படிங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சார், வா நான் சொன்ன கூட சொன்னேன்னா அதான் சொல்றேன். ஏன் முடியல தெரியல சார், ஒருத்தர் அவங்களோட பர்சனாலிட்டி சார். திரும்ப திரும்ப பேசுற நீன்றது அவருது. எனக்கெல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா. ஆமா, எனக்கு இன்டர்வியூஸ்லாம் அடிக்க ப்ரமோஷன் வந்து எனக்கு பயங்கர பிடிக்கும்னார்ல. எனக்கு அது வந்து யாருங்க நீங்க என் படத்துக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆமா சார். சார் பாக்ஸா இன்டர்வியூ ரெடியா இருக்கும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது நல்லா பயந்துட்டே இருந்தேன், எங்க நல்லா ஏன்னா படம் முடிச்சுட்டு ஓடிட்டாரு, நான் பயந்துட்டேன், போச்சு பிடிக்கல அது எப்பவுமே பண்ணிடுறாங்க. எப்பயுமே அப்படிதான். எனக்கு வந்து அந்த படம் முடிச்ச உடனே sometimes you want to be alone ஆமா. thinking அதை பத்தி about யோசிக்க it. உடனே வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா like ஐயோ ஒரு மாதிரி நான் பயந்துட்டேன் சார், உங்களுக்கு பிடிக்காதுன்னு சார். நான் பயந்துட்டேன், ஐயோ ஓடுறாரு, முடிஞ்சது போல ரிவ்யூ போட்டுற எல்லா படத்துலயுமே 18 தான் இருப்பேன். என்ன அடி இது வரைக்கும் எல்லா படத்துலயும் அடி தான் வாங்கியிருக்கேன். லவர் பாசிட்டிவ் தான் சொன்னார். லவர் பாசிட்டிவ் சொன்னேன் சார். லவர் ஆமா சார். சரி, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிட்டு இருக்கு. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club formals and casual shirts. Anuj Styles Rakangal Palavidam Ovvonjum Ilakatharam. Present the Galata Plus Meha Tamil Half Yearly Roundtable 2025. Powered by Sunland Pisapalada Sunland Refined Sunflower Oil. Sheen Lac Speciality Coatings Always Shining Sheen Lac. Darling Mobile Walakin Superstar. Hospitality Partner introducing Sky, the newly unveiled conference banquet space at Somerset Greenways, Chennai.